வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 2 மாதத்துக்கு முன்னாடி எப்படி போனேன்னு அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு. யார்கிட்டடா சொல்ல? அவனு கேட்க மாட்டான், யாரையாவது கூப்பிட்டு சொல்லு. ஓகே ப்ரோஸ், இன்னைக்கு வந்து Granny 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Snitching on my facts. Back it up, back it up. 2, 2, 3 gon' make a nigga back it up. 21. Tryna strip a nigga, gotta change my outfit. Nigga ain't black enough. Yeah. Boulder Crest Road, Glenwood Road, name a. அப்புறம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே புதைச்சி போன கேமை திரும்பி தோண்டி வெளியே எடுத்து இன்றைக்கி நான் கேம் ப்ளே பண்ண போகிறேன். அதனால் அது கருப்பாக இருக்குது. டார்க்கர் எஃபெக்ட் போடும், ரொம்ப டார்க்கர் ஆயிடுச்சோ இல்லை வந்துருச்சு. இன்றைக்கி தான் முதல் நாள், ஐ மீன் ஃபஸ்ட்டு டே 1. டே கிளவா, மேலே நின்றுட்டு என்னடா பண்ணுற? தூங்கிட்டு இருந்தேன், என்னை எழுப்பிவிட்டியில். நான் வந்தேன்னு வச்சுக்கோ, செத்துருவேன். டாய், நீ தான்டா சாவ. டாய் டே, என்னடா வாய்ஸ் இதுவும் வாய்ஸ் இவ்வளோ கேவலமாயிருச்சு. சரி, இங்கே என்ன கேமரா இருக்கே. சரி, அந்த ரூமுக்கு போயிடு. இதுக்கு அடியில் உட்காந்து ஒழிய முடியுமா? அதுக்கு முன்னாடி சென்சிட்டிவிட்டி ஏற்றிக்கலாம். அப்புறம் அந்த கேமரா பார்த்தோன்னே பக்கத்தில் என்னோடய ஆர்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, பிக் பாஸ் சீன் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் விட்டுறலாம். அதை விட்டுட்டு இங்கே அடியில் இதுக்கு க்ரௌபார் வேணுமா? ஓகே, இதுக்கு அடியில் போயிட்டு எஸ்கேப் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் எந்த எஸ்கேப்பும் பண்ணலான்னு யோசிக்கலை. என்ன பண்ணலாம், சும்மா ஏதாச்சும் பண்ணலாம். எப்படி சொல்கிறது, சும்மா விளாட்லாம், அடி வாங்கிட்டு சாகலாம், அவ்வளோதான் வந்திருக்கேன். இதுக்கு வந்து பேட்லாக்கி வேணும். டக்குன்னு உட்காந்து எந்திரிக்கலான்ட்டு பார்த்தேன். இந்த கேமில் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஸ்பார் பிளக் வேணும். அப்புறம் அங்கே வந்து இது போட் கீ வேணும், ஸ்டேரிங் வீல் வேணும், அப்புறம் வந்து கேஸ்லைன் வேணும். இவ்வளோ இதை எடுத்து நம்ம எஸ்கேப் பண்ணோன்னா வாய்ப்பு அதெல்லாம் ஈஸியாக பண்ணி விட்டுறலாம். பட் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு விளாடுவோம், எப்படி விளாடணும்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கணுமா? ஸோ வந்து பார்க்கலாம். ஓ ஷீட்டு, டார்க்கர் எஃபெக்ட் போட்டிருக்கூடாதோ? இவ்வளோ டார்க்கராக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ப்ராக்ரஸ் தான் அது போனால் போயிட்டு போகுது. டார்க்கர் மூட டிசேபிள் பண்ணி வச்சுட்டு அப்படியே கண்டினியூ கொடுத்துட வேண்டியது தான். ஓ மறந்தே போயிட்டேன். இப்போ மீடியமில் இருக்குமோ? ஓகே, உள்ளே போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். டே 1 வந்துருச்சு. ஓகே ப்ரோஸ், அப்புறம் ரொம்ப நேரம் சுற்றினதுக்கப்புறம் கிளவியை பார்த்தாச்சே. இன்னைக்கு அவளுக்கு சங்கு ஊதிட வேண்டியதான். பூச்சோட தட்டி விட போது ஓடிரே. கதவை தண்ணே திறக்கலை. ஓகே, நான் ஏதாச்சும் ஒரு முக்கியமான பொருள் கிடச்சிச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ப்ரோஸ், அப்புறம் ரொம்ப நேரம் சுற்றி நான் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தேன், Grannyயை பார்த்துட்டேன். இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலான்ட்டு பார்த்தேன், வந்துட்டேன். அவ்வளோதான், தப்பிச்சு போச்சிடும். இப்போ பாருங்க, அப்படியே ரைட்டில் மூணு இப்போ லெஃப்டில் போகிறேன், பிடிச்சிடும். நான் தான் அப்பவே சொன்னேன்டா, டாய் சாவடா டாய். ஏய் கிளவா, நீ அடிச்சதுக்கு கூட உன்னை மன்னிச்சிடண்டா. இத்தனை தாட்டி டாய்னு சொல்கிறீல, நான் திரும்ப வந்து உன்னைய சாவடிப்பேன்டா. ஐயோ ராமா, இவள அடியை வாங்கிட்டு உசுரோட நிக்காம பாடுறா, அதை நினைச்சு பெருமைப்படுறான் நாளாரி பேல. யோயோ, என்ன அடியே அடிக்கிறானுங்க அவனுங்க. ஒரு எஸ்கேப்பை போட்டு போகலான்லாம் நான் வீடியோக்குள்ளே வரல. சும்மா வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தான் பண்ணேன். ஒன்றும் இல்லை, இவ்வளோ தூரம் நான் திரும்ப அங்கே ஓடி போய் காமிக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் கட் பண்ணிடலாமா இல்லை கண்டினியூ பண்ணுவோம். வீடியோவே ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது டைமிங்கு. ஓ ஐயோ, திரும்ப வந்துட்டான். டாய் எங்கடா ஓடுறா? டாய் இதோ வந்துகிட்டு இருக்கேன்டா. டாய் ஐயோ, இவ கையில் மாதிரி இந்த Granny வரை இங்கே ட்ராப்பெல்லாம் வச்சுருக்கு. ஓகே, இப்போ நம்ம ரூமை திறந்து உள்ளே போகிறோம். உள்ளே வந்தாச்சு. அடியில் தான் எப்பயுமே சன்கன் வச்சுருப்பாங்க விளாட்றப்பெல்லாம். கிடச்சிடுச்சு. And his name is John C. அவ்வளோதான், நம்ம வெப்பன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இனிமேட்டு அந்த கிராண்ட் பாவை போட்டு தள்ளி அவன் கழுத்தில் இருக்க அந்த சாவி எடுத்து போயிடலாம். இப்போ சவுண்டு போட்டு கூப்பிட்றேன். ஐயோ, இந்த கன்னை எடுத்தோடனே எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. எப்படின்னா அந்த பாஷா படத்தில் வரும்ல, லைக் தட். இப்போ கூப்பிட்றேன் அந்த கிளவியை.
ஓகே அந்த கிரண்ணியை போட்டு தெளியாச்சு. அந்த கிரண்ட்பா வந்தானா பரவாயில்ல. என்ன சவுண்ட் எங்கேயோ கேட்குற மாதிரியே இருக்கு எனக்கு. டாய் என்னடா வைஃபைவே சாவடிச்சிட்டியாடா டாய் நான் வர பாடுறா டாய். இவன் வர்றப்பே நம்மளுக்கு தெரிஞ்சு போய் நாங்கிட்டு ஓடிடலாம். டாட்டாடே இப்போ அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் வரும்போது தான் இவன் வருவான். இப்போ நான் என்ன பண்ணிட்டே தெரியுமா, ஒரு பைத்தியக்காரன் வந்து ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் ஒரு பைத்தியக்கார நர்ஸுக்கிட்ட பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். அங்கே அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியாது. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன்னா ஸ்டன் கன் எடுத்து அந்த ஷார்ட் கன் பொண்ணு சுட்டுட்டேன். அந்த ஸ்டன்னரு தொலைஞ்சு போச்சு. இப்போ வெறும் கன்று மட்டும்தான் இருக்குது. இது இருக்கிறதும் ஒன்றா இல்லாமல் இருக்கிறதும் ஒன்றா. அங்கிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறேன். இந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த டோரை சாத்தி விட்சி லாக்கில் இருக்கிறத திறந்து விடணும். அதுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் பொருள் இருக்கா, ஹேண்ட் வீலா? அந்த தண்ணியை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்ல, மறந்துட்டேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயே ஒன்றுமே இல்லை. அப்போ அடுத்து என்ன பண்ணோம் இதை, ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. நான் மறந்த வாக்கில் போய் நின்றுட்டு இருந்தேன் வச்சுக்கோங்க, நேரம் உள்ளே போய் உட்காந்துருக்க மாட்டேன், விழுந்திருப்பேன். இப்போ அடுத்து என்ன பண்ணோன்னா ஸ்டன்கனை தூக்கி போட்டு இங்கே ஒழிஞ்சுப்போம். ஏன்னா தூக்கி போட்டதுக்கு அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒன்றுமே வரல இன்னும். சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் போட முடியும். ஒரு நிமிஷம் அது PS2 சவுண்டு தானே. அந்த கிழமை சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறான்னு நினச்சிட்டு இருந்தா அங்கே உட்காந்து PS2 விளாண்டுக்கிறியான். ஓ ஷிட். ஒரு கேம்குள்ளே வந்து இன்னொரு கேம் சவுண்டு கேட்குறதெல்லாம் எவ்வளோ பெரிய மிராக்கிள்னு தெரியுமா. அவங்ககிட்ட அந்த சாவியை பிடிங்க எப்படியே நாங்கள் போனோம். இங்கே எனக்குள்ளே ஒரு மூமெண்ட் வரும் பாருங்கள், சரியான மூமெண்ட்டு. ஞாபகம் இருக்கா வசந்த்? ஞாபகம் இருக்கடா டாய். இப்போ ஓ ஓகே இதுதான் இதை தான் சொன்னேன். இப்போ நான் இது இல்லை, அது கிராண்ட்பா தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கு தான் கிரண்ணி வரும். ஓகே என்னடா சவுண்டு கேட்குதே டாய். ஒன்ட்டா இங்கே பாரு டாய். என்னடா விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கியா டாய்? என்னடா கிட்ட வர பிடிக்க முடியாதனால டாய் குடிஞ்சு வரதா இருந்தா நான் வரமாட்டேன்டா டாய். ஆல்ரெடி உன்கிட்ட முதுகெலும்பு இல்லை, அந்த குச்சி எடுத்து மாட்டிக்கிட்டா கூட குடிக்க முடியும்ல. அதான் தெரியுதுல்லடா டாய். அது தெரிஞ்சனால தான்டா உள்ளே இருக்கேன். டாய் தேவையே விளையாட்டு காமிக்காதடா டாய், வெளியே வந்து பாடுறா. சரி போயிட்டு ரெண்டியை வர சொல்லு பார்ப்போம். டாய் அவன் தூக்கிட்டு இருக்காடா டாய். நீ உள்ளே உட்காந்துட்டு ப்ளே ஸ்டேஷன் விளாண்டுருக்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டான் போலையே. டாய் சிப்ஸ் வேணும்னா தரேன், இதை மட்டும் கிராணிக்கிட்ட சொல்லிடாத. அந்த கிரண்ணி உன் மேலே எவ்வளோ மதிப்பு வச்சிருக்கு. அதுக்கெல்லாம் நீலாம் முதல்ல தகுதியான ஆளா? டாய் அதோட PS5 எடுத்து நான் விளையாண்டா நீ எதுக்குடா பார்க்குறாதா டாய்? அது PS5 இல்லை PS2. வயசான காலத்தில் என்னென்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றிட்டு இருக்கியா? டாய் சாரிடா டாய். அப்படி என்ன கேம் தாண்டா விளாண்டு? அது வர்றா டேய், அது தரமான கேம்டா டேய். அது ஒன்றும் இல்லை, மைண்ட் கிராஃப்ட் விளாட்ற வயசாடா உனக்கு. முதல்ல கிராஃப்டிங் டேபிள் எதில் செய்வாங்கன்னு சொல்லு. அதுவா ஸ்டோன்லடா. அடா பாவி, அப்போ விட்டு எதுக்குடா இருக்கு? அது சும்மா சும்மா வச்சுருக்காங்க. சும்மா ஏதாவது சொல்லி உடறிக்கிட்டு இருக்காத. வயலுக்கு கிராஃப்டிங் டேபிள் ஸ்டோரில் செய்வாங்களா உள்ளே செய்வாங்களான்னு தெரில. நானே ஒரு பெரிய ப்ரோ பிளேயர், ஏங்கிட்டே வந்துட்டு கூவுறியா? உருட்டே ஏய் கிளவா, எங்கே இருந்தாரா பேசிக்கிட்டு இருக்க? இங்கே தான் இருக்கியா? டாய் எங்கடா இருக்க? நான் உடைய பார்க்கவே இல்லையாடா, நீ எப்படா இடையே பார்த்த டாய்? போன நிமிடம் இருக்கேன். ஓவர் டாய் எல்லாம் ஓவர்ன்றா வடிவேல் காமெடியா? அட பாவி, நீ வடிவேலோட வயசான ஆளு, உனக்கு அப்புறம் வடிவேல தெரியும்? டாய் அவள் தான் என்னோட ஹீரோவா? எந்த படத்தில்? ஏதோ ஒரு படத்தில். எதுக்கு உனக்கு? சரி நான் வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்கணுன்ட்டு இருந்தேன். உன் வயசு எவ்வளோ இருக்கும்? என்னோடதே ஒரு 1200. ஐயோ டேய் அவன் தூக்கிட்டு தாடா எங்கடா இருக்கா? அவன் வர எதிர்த்தா
பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுவாளே. டே பைத்தியக்காரா, பயப்படுறது நாடா நீயாடா? டாய் எனக்கு பயமாதான்டா இருக்கு டாய். டேய் நான் உங்கள் வீட்டில் இருந்து மாட்டிட்டு இருக்கேன், நீ உன் வீட்டில் மாட்டிட்டு இருக்கியாடா கிராண்ட்பா? டாய் நீயாவது இந்த 4 நாள் தான்டா மாட்டிகிட்டு இருக்க. நான்லாம் 1 வருஷம் இல்லை, ஒரு எவ்வளோ வருஷம்னு எனக்கே தெரிலடா. டாய் நான் வந்துட்டு ரொம்ப நாள் அப்படி கேட்கணுன்ட்டு இருந்தேன். நீ பேயா மனுஷனா? நானா? அது எனக்கே தெரியலடா. உனக்கே தெரியலையா? இந்த கிரண்ணியை போகிற வழியிலலாம் ட்ராப் வச்சுட்டே இருக்கு. அது ஒரு பைத்தியம்டா. கிரண்ணி கேட்டுருச்சுடா ஐயோ காது புத்துறாரே போனா யாரா இவன்? ஓகே ப்ரோஸ், அந்த கிராண்ட்பாவை தூக்கிட்டு போட்டுடலாம். ஏன்னா அவனே கிரண்ணியை பார்த்து பயப்படுறான். இவன் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து சமாளிக்கிறான் தெரில. அடுத்த கேமில் சிண்ட்ரினா வேறு வரும், அதெல்லாம் எப்படா ஓட்டுவா? டாய் அதெல்லாம் எனக்கே தெரிலாம். டாய் டே கிரண்ட்பா, இந்த பாரு அந்த மூமெண்ட்டை கிரண்ணியை வச்சு போடுறேன். மொட்டை தாத்தா, உனக்கு ஒரு பேர் வைக்க போகிறேன். நான் மொட்டை தாத்தான்னு பேர் வைக்க போகிறேன், நல்லா இருக்கா? டாய் ஏன்டா அவன் கிராண்ட் பண்ணுறா மொட்டைவா சொல்கிறா? ஏன்டா? ஏன்னா வண்டியில் முடியல. உனக்கு உன் பேர் மொட்டை தாத்தா, அவன் பேர் சொட்டை கிழவி. சொட்டை கிளவின்ற பேர் நல்லா இருக்கு, ஆனால் அந்த மொட்டை தாத்தா மட்டும் வேணும். கிளவி ஒருவுக்கு தான் அதுட்டு இருக்கு. ஐயோ டாய் தூக்கிட்டேன். நான் பிடிச்சி வச்சுட்டே, கவலைப்படாத. இங்கே பார்த்தியா குந்தலக்கா தான். நீ எனக்கு பண்ண சரி, அவளுக்கு காதே கேட்காதே, அவளுக்கு எப்படி பண்ற நீ? டே மொட்டை, உனக்கு தான்டா காது கேட்க போச்சுடா, பிடிச்சிருச்சுடா. போச்சா சாப்பிடாடா. நான் தான்டா கிராணி, எப்படி ரிவெஞ்ச் எடுத்தடா? ஏ சொட்டை கிளவி, ஒன்று அவன் பேசுகிறான் இல்லாட்டி நீ பேசுகிற. கமெண்ட்ரி கொடுக்க வேண்டியது நானா இல்லை நீங்களா? டாய் நீ என்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கியா? இல்லாட்டி உன் வீட்டுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? டாய் நீயா வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீயா வீடியோ எடுக்கிறியா? தான் கண்ட விட்டுருப்பான். நானும் நல்ல பொண்ணுடா. என்ன சம்மந்தமே இல்லாமல் பேசக்கூடாது. நீ பொண்ணு இல்லை, நீ கிளவி. சரி நீ இப்போ என்னத்துக்கு அடிச்ச? டாய் நீ என்னை கொண்டு இல்லை, அதுக்காக தான்டா ரிவெஞ்ச். உங்கள் 2 பேத்துக்கு ஒரு வேலையே இல்லை. சரி என்னை கமெண்ட்ரி கொடுக்க விடுங்க. அவ்வளோதான்டா. டே கடைசி நாள், இந்த நாள் மட்டும் நீ கையில் மாட்டி செத்த அவ்வளோதான். நீ வந்து அடித்து கொள்றதுக்கு நான் கையில் மாட்டி செத்தேன்னு சொல்கிற பற்றியா? சிறப்பு. ஆமாம், உங்கள் வீட்டில் கக்கூஸ் கழுவி எவ்வளோ நாள் ஆச்சு? எப்பயுமே கிராண்ட் பா தான்டா கழுவுவான், அது எனக்கு தெரியாது பாவா. அப்புறம் நீ வீட்டில் என்ன தான் பண்ணுவ? நான் சும்மா வெட்டியாக ரவுண்ட்ஸ் போயிட்டு இருப்பேன், அவனாவது வீட்டுக்கு வரானா இல்லையான்ட்டு. உன் வீட்டுக்கு வந்தால் நீ அப்படியே உயிரோடு அனுப்பிடுவ. சரி அமைதியாரு, என்னை வீடியோ கமெண்ட்ரி கொடுக்க விடு. சரி ஓகே ப்ரோஸ், நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஹெலிகாப்டர் மேனுவலாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கே ஏதாச்சும் ஹெலிகாப்டர் மேனுவல் கேம்குள்ளே இருக்குது. ஓகே. கிராண்ட்பா கேமராவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேமராவே யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நல்லா PS2 கேம் ஆடிட்டு, PS2 மைண்ட் கிராஃப்ட் ஆடிய முதல் ஹியூமன். இவன் ஹியூமனே இல்லை. ஆமாம் கிராண்ட்பா எங்கே இருக்கேன்னு தெரியுமா? டாய் எங்கடா இருக்கா? உங்கள் அண்ணு முன்னாடி தான் இருக்கேன். டாய் டாரு சுற்றி பார்க்குறேன், உடைய காணவே காணா. முதல்ல போயிட்டு நல்ல கண்ணாடியாக வாங்கி மாட்டுறா. இப்போயா கண்டுபிடி. டாய் நம்ம சத்தம் கேட்கல, என்னது தான் தெரியல. என்னடா கண்ணாமூச்சி ஆடுறியா? உன் பின்னாடி தான் இருக்கேன். ஓவர். திரும்பி காமெடி அடிச்சுட்டு இருக்கேன். நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமாடா? டாய் எனக்கும் கிராணியை பிடிக்காது, உனக்கும் கிராணியை பிடிக்காது, அதனால தான் சொல்கிறேன். ஆமாம், இவர் பெரிய ஸ்டீவு, நான் டஸ்டின்னு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக எப்படி சாதிக்க போகிறோம்? டாய் அவன் கூட இருக்க முடியலடா. டாய் நீ தான்டா புதாலாம் வந்திருக்க. அவங்க வீட்டுக்குள்ளே வந்தவங்கெல்லாம் நீங்கள் போட்டு தள்ளிட்டீங்க. டாய் அது நான் ஒன்றுமே பண்ணலடா, அவங்கள்ட்ட இதே கேள்வி தான்டா கேட்டேன். கிராணி கொண்டுருச்சுடா, நான் என்னடா பண்ணுவேன்? இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க? நானா கீழே ஏதோ தண்ணியே பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன். என்னன்ற? நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எங்கே கிராணி கூட இருப்ப? கிராணி கூட இருக்கேடா. டாய் அப்புறம் எங்கடா இருக்க? இல்லாட்டி ஏதாவது சுற்றி பார்த்துருப்ப. உன் கூட தான் இருக்கேன். ஏன் கூடயாடா? உனக்கு எங்கே தண்ணி இருக்குதுன்னு தெரியுமாடா? உங்கள் வீட்டு பேஸ்மெண்ட்டில். எப்பட்றா நீ எங்கேயுமே காணுமேடா. உன் பின்னாடி பாரு. டாய் என்னடா பார்க்க முடியல? டாய் கழுத்து வேறு சுளுக்கி எடுத்துக்கிச்சுடா. டே போச்சுடா. அப்பாடா சுளுக்கி எடுத்தாச்சுடா. டே கருமோ. ஓகே ப்ரோஸ், அப்புறம் அந்த கிராண்ட்பாகனில் வரல விட்டு ஆடிட்டு இங்கிட்டு வந்தாச்சு. ஓகே இப்போ எங்கே போகலாம், என்ன பண்ணுறதுனே தெரில. இன்னும் 2 நாள் இருக்குது. 2 நாள் என்ன பண்ணலாம்? அவனோட PS2 ஆடலான்ட்டு பார்த்தாலும் சாவியை கொடுக்க மாட்டேங்கிறான், கழுத்துலேயே மட்டும் சுற்றிட்டு இருக்கான். கிராண்ட்பா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் சொன்னீங்களே, அந்த சாவியை மட்டும் குடுறா. நீ ஒரு தடவை சொல்லுவேன், இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன். இது நல்லா இருக்கு. சரி
நீ சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு உட்காரு. எனக்கு கேஸ்லின் கிடச்சிருச்சு, நான் அதை எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன். டேய் என் கழுத்தில் இருக்க சாவி எடுத்தாதான் அவனால் கிளம்ப முடியும். உன் கழுத்தில் இருக்க சாவி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? போச்சா நீ கிளம்ப விட்டுடா. ஏய் அது நான் கிடையாதுடா. அப்புறம் யாரு? டே கிளவா, உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கேன். போச்சுடா. தம்பி வேணும்டா அதெல்லாம் உனக்கு. டேய் அவ்வளோதான் உனக்கு டே மொட்டை தாத்தா, என் கடைசி நாள் எது நான் தான்டா சூஸ் பண்ணோம். டேய் அது நான் சூஸ் பண்ணணும்டா, இது ஏன் வீடுடா. இப்போ தான் அந்த கிளவி அந்த டைலாக் சொல்லிச்சு. டேய் ஐயோ கிளவிய புளிச்சுதான் இருக்கா. ஐயோ நான் போய் தூங்கிடுறேன்டா சாமி. டே போடா அங்கிட்டு, நானே கடுப்பில் உக்காண்ட்ருக்கேன். ஓகே ப்ரோஸ், அப்புறம் போட் எஸ்கேப் பண்ண வேண்டிய தேவையான கேஸ்லின் ஊற்றிட்டே போச்சு. ரன்னி வந்துட்டா. அடியில் பூந்தா தப்பிச்சிடலாம். எப்படியோ பார்த்துட்டா. இப்போ அடியில் குனிஞ்சு பேய் மாதிரி வரப்போகிறா. அப்புறம் நம்மளோட மோசமான ஒரு எண்டிங் வரும். போச்சுடா, அவ்வளோதான். கிரண்ணியை கிரண்ட்பாவும் நம்மளை ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. இப்போ அந்த எண்டிங் தான். டேய் நான் தான் சொன்னேன்லடா, கிராணி உனே தான்டா கொல்லும். நல்லா ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, நல்லா வீக்கு பாடிடா. டே இதுவும் என் லாஸ்ட் டே இல்லைடா, சொன்னோன்னே நம்பிடுவாங்க. டேய் எங்கடா இருக்க? இதுதான் உன்னோட லாஸ்ட் டேவா? டே இப்போ தான் என்னமோ கொல்ல மாட்டேன் கில்ல மாட்டேன்னு சொன்னேன். அது வேற மூஞ்சி, இது வேற மூஞ்சி. ஓ மூஞ்சி, அந்த மூஞ்சியாவது அழகாக இருக்குமா? அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நான் பார்க்க முடியாது, வந்து என்னை அடிச்சு போட்டுரு. சரிடா. டேய் எங்கடா ஓடுறா? என்னால் ஓட முடியாதுடா. தெரிஞ்சனால தான்டா சொல்கிறேன். டேய் என்னடா கலாய். ஐயோ உனைய பார்த்து கூட பயப்படப்படாத. நீ வந்துட்டாடா. அடியில் பூந்துரு. அதான் சொன்னேன்ல, கிராணி தான்டா சாவடிப்பா, அதனால ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. அப்படி என்னோட டெத் சீனில் சொல்லு. டேய் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா கிராணி. டே அந்த பட்டனை நீ அழுத்தாமல் இருந்திருந்தீங்கன்னா நான் செத்துருப்பேன். அழுத்தாதரா, நல்ல மாதிரியே பேசுனியே. டேய் கிராணி சொல்லிச்சுடா, இல்லாட்டி என்னை தொட்டு வைக்க சொல்லிடுவாளா.